இந்த நாளிலேயும் ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமாய் பயப்படாதே, உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே. அப்ப இந்த பயப்படாதே என்று இயேசு சொல்ல காரணம் என்ன? ஏதோ ஒரு பயம் உங்க இருதயத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு பயத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயமாய் இருக்கலாம், ஒரு தேவைகளை குறித்த ஒரு பயமாய் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமாய் இருக்கலாம், அல்லது ஒரு கடன் பிரச்சனை நிமித்தம் ஒரு பயமாய் இருக்கலாம், அல்லது ஒரு வியாதி நிமித்தம் ஒரு பயமாய் இருக்கலாம். ஏதோ ஒரு பயந்து அந்த சூழ்நிலை அதோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே. ஏன் நீங்க ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்ல காரணம், பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், பயப்படக்கூடிய சம்பவங்கள் சம்பவிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. பயப்படாதுங்க. எதை குறித்து நீங்க பயப்படாதுங்க. பயந்து பயந்து இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, இயேசுவினிடத்துல ஜெபம் பண்ணுங்க, இயேசுவுக்காய் வாழுங்க, அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து பாருங்க. ஒரு பயமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இப்ப நிறைய பேருக்கு பயத்த நிமித்தம் இரவெல்லாம் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது நிமித்தம் மன சோர்வுகள், மன பாரங்கள், மன கஷ்டங்கள், ஒரு பயத்தின் நிமித்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதுங்க. நம்ம இருதயத்தில் ஒரு பயம் அது இருந்துட்டா நம்ம எதையும் ஆக்டிவா செய்ய முடியாது, எதையும் ஒரு உற்சாகத்தோடு நம்ம செயல்படுத்த முடியாது. ஒரு பயம் இருதயத்தில் இருந்தால் நம்மளால ஜெபிக்க முடியாது. ஒரு இருதயத்தில் ஒரு பயம் இருந்தால் நம்மளால எதையுமே ஆக்டிவா செயல்படுத்த முடியாது. ஒரு பயம். அதனால சாத்தான் உங்களை முடக்க பார்க்கிறான், பிசாசானவன் உங்களை முடக்கி கொள்ள பார்க்கிறான். நீங்க அதனால பயத்துக்கு இடம் கொடுக்காதிருங்க. இயேசுவேன்னு அவரை கூப்பிட்டு, என்ன இருதயத்துல ஏதோ ஒரு பயம், ஒரு பயம் உண்டாயிருக்கிற ஒரு பயம், ஒரு பயந்த சுபாவம், பயந்த காரியம், ஒரு பயப்படக்கூடிய நிலைமை, சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அன்னைக்கு ராத்திரியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவருடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனமாகி, பயப்படாதே ஈசாக்கே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ராத்திரியில் ஆண்டவர் அப்ப தரிசனமாகி, நான் ஒரு தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே. அந்த ஈசாக்கினிடத்துல போய் நீ பயப்படாதே என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கை குறித்த பயம், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்கு முன்னே தரிசனமாகி, ஈசாக்கே நீ பயப்படாதே, நான் உன் தகப்பனுடைய தேவன், உன் தகப்பனுக்கு முன்னே நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டேன், நான் உனக்கு பயப்படாதே, நான் உனக்கு அப்படியே உன் தகப்பனுடைய தேவனாகிய நான் வந்திருக்கிறேன், நீ பயப்படாதே, பயப்படாதே. ஏன் ஆண்டவர் பயப்படாதே என்று சொன்னார்? ஆண்டவர் எப்படி ஈசாக்கோடு எப்படி அந்த பயத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்வாராம்? நான் உன்னோடு கூட இருப்பேன். இயேசு ஒரு மனிதனுக்கு கூட இருந்தால் அவனுக்கு பயம் இருக்காது. ஒரு மனிதனோடு கூட இயேசு இருந்தால் அவனுக்குள்ள பயம் இருக்காது. ஒரு மனுஷன் பயந்து 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 வாழ்கிறானே, ஆனால் அவனுக்குள்ள இயேசு இல்லை. ஒரு மனிதனுக்குள்ள இயேசு இருப்பாரேயானால் அந்த பயம் அவனுக்குள் இருக்கவே இருக்காது, பயம் இருக்காது. நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு ஆசீர்வாதம், உன் 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 சந்ததிக்கு ஆசீர்வாதம். ஒரு அந்த ஈசாக்கோடு ஆண்டவர் இடைப்பட்டு சொல்லுகிறார், நீ பயப்படாத ஈசாக்கே, நான் உன்னையும் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன், பயப்படாதே. இயேசு நம்ம கூட இருந்தா ஒரு பெரிய தைரியம். சில இடங்களுக்கு நம்ம போவோம்,
நாங்க இப்ப ஊழியத்துக்கு போகும்போது கூட அங்க எல்லாம் போகும்போதெல்லாம் பயங்கரமான விக்கிரக கோட்டை, பயங்கர பிரமாண்டமாய் ஜனங்கள், கிராமங்கள் தான், சின்ன சின்ன குடிசை வீடுகள் தான், சின்ன சின்ன குட்டி வீடுகள் தான். ஆனா கிராமத்தில் இருக்கிற அந்த அந்த பலிபீடங்கள் பயங்கர பிரமாண்டமாய் இருக்கிறது. என் கூட இருந்த பாஸ்டர் கொஞ்சம், ஐயா இந்த கிராமங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா ஐயா? அவர் கேட்கிறாரு, என பின்னாடி இருந்துட்டு, இந்த கிராமங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்றாரு. பயப்படாதுங்க. எதுக்கு பயப்படணும்? நம்மளுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, இயேசுவாகிய இரட்சகரை சொல்ல, அவருடைய நாமத்தை பறைசாற்ற, அவருடைய ரட்சிப்பை அறிவிக்க, அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த மக்களுக்கு சொல்லத்தான் கர்த்தர் கொண்டு வந்தார். நம்ம ஏங்க பயப்படணும்? நம்ம கொண்டு சாத்தான் பயப்படணும். அவனை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, நம்மளை கண்டு சாத்தான் பயப்படணும். ஏன் தெரியுமா? நமக்கு அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். சாத்தானை துரத்துகிற அபிஷேகம், சாத்தானை காலின் கீழ் மிதிக்கிற அபிஷேகம், அதை இயேசு தந்திருக்கிறார். அதனால் அவனுக்கு நம்ம பயப்படக்கூடாது, நமக்கு அவன் பயப்படணும். அப்படி அங்கெல்லாம் மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய அந்த அனுகூலியமும் பார்த்த உடனே, இல்லையா எனக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. ஒருவனுடைய கவுண்டரே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறார், அவரே நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நம்ம ஏன் பயப்படணும்? அவர் சொல்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார்? பயப்படாதங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட அவர் ஆசீர்வதிக்கும்படி கூட இருப்பார். அவர் ஆசீர்வதிக்கும்படி கூட இருப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னென்ன ஆசீர்வாதங்களை தருவார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கேடகம் என்றால் பாதுகாப்பு. ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு தேவை. மனிதர்கள் பாதுகாப்பற்ற ஒரு உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போகிற இடத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை, வேலை செய்கிற இடங்களில், தேசங்களில் ஒரு பாதுகாப்பு இல்லை. நிறைய பேர் இந்த யுத்த நாட்களில் போன் பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருந்து, பிரதர் நாங்க இருந்ததுக்கு பக்கத்து இடம் வரையிலும் கொண்டு போட்டாங்க, அதனுடைய சிறகுகள், அதனுடைய ஒரு பகுதிகள் எங்க கம்பெனி வரையிலும் வந்துச்சு, ஆனா நாங்க கர்த்தருடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டோம். நமக்கு தெரிஞ்ச, நமக்கு உதவி செய்கிற ஒரு குடும்பம் கத்தார்ல இருக்கிறாங்க. அந்த பிரதர் சொல்றாரு, பக்கம் வரையிலும் வந்துச்சு பிரதர், கிட்ட வரையிலும் வந்துச்சு. நீங்க பயப்படாதுங்க. அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார், பாதுகாப்பாய் இருப்பார். எங்க பார்த்தாலும் நீங்க அந்த ஆபத்துகளை காண்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஆபத்து வராது. காரணம், இயேசு நம்ம கூட இருப்பார். ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அந்த ஆபத்துகள் வராது. கர்த்தருடைய பாதுகாப்பு. பல இடங்களில் கொய்த்துல இருந்து அந்த உடம்பு சரியில்லாம சின்ன குழந்தைக்கு அப்பா போன் போட்டுவாரு, பிரதர் இனி இங்க இருக்கிறது பெரிய பயம், இப்ப எல்லா இடங்கள்லயும் கொண்டுகள், பயங்கரமான ஆபத்துகள். இல்ல, பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். சில இடங்கள்ல, பல இடங்கள்ல கொண்டுகள் போடப்பட்டு சில இடங்கள்ல இருந்தெல்லாம் தேவ பிள்ளைகள் போன் போடுவாங்க, பயமா இருக்கு பிரதர், நல்ல பயமா இருக்கு, என்ன செய்ய, வேலைக்குன்னு வந்துட்டோம், குடும்பம், கடன் இருக்கு, என்ன செய்ய, என்ன ஆனாலுங்க தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இல்ல பிரதர், பயப்படாதுங்க, உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் காக்கிறவர். அவர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார், அவர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார். பயப்படாதிருங்க. ஏதோ ஒரு பயம், அந்த இவங்க பயப்படாதிருங்க. இயேசு உங்களுக்கு கேடகமாயிருப்பார். கேடகம் என்றால் பெரிய ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாயிருப்பார். இயேசு முதலாவது தருகிற ஆசீர்வாதம் பெரிய ஒரு பாதுகாப்பு. அவர் கேடகமும் உனக்கு பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்பார். நான் பார்த்துக்கிடுறேன், நீ ஏன் பயப்படுற? உனக்காக நான் செய்கிறேன், நீ ஏன் பயப்படுற? அதான் பலனாயிருக்க. உனக்கு நான் பலமாயிருப்பேன், உனக்கு பக்க பலமாயிருப்பேன். சொல்லுவாங்க நிறைய பேர் ஊர்காட்டுல, அந்த காலத்துல கிராமங்களை, நான் உனக்கு பக்க பலமா இருப்பேன், பக்க பலமா இருப்பேன்னா நான் உனக்காக செய்யறேன், நீ ஏன் பயப்படுற? நான் உனக்கு செய்யறேன், உனக்கு தேவைக்கா நான் உதவி செய்யறேன், உனக்கு ஒரு பிரச்சனையா நான் செய்யறேன்,
நான் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு தைரியத்தை கொடுப்பாங்க. அந்த தைரியத்தை தான் ஆண்டவர் தருகிறார். நான் உனக்கு மகாபெரிய பலனாயிருப்பேன், சின்ன பலனா மகாபெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றா இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசத்தை முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் கூட, அப்படி என்றால் செழிப்பாயிருப்பாய். கானான் தேசம் ஒரு செழிப்பான ஒரு தேசம். வேதம் சொல்லுகிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே திராட்சை, அந்த பழத்தினுடைய கனிகள், அந்த கனிகள் தேன் ஆராய் ஓடும். அந்த ஒவ்வொரு பழ வர்க்கங்கள், ஆப்பிள் கனியின் அந்த வர்க்கங்கள், இன்னும் மாதுளை பழம், அந்த இதுகள், இன்னும் பல விதமான கனிகள், உலகத்தில் இருக்கிற அத்தனை கனிகளும் அந்த கானான் தேசத்தில் இருந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் மக்களுக்கு, உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற இந்த நல்ல தேசத்திலே நடத்துவேன். அப்ப ஒரு செழிப்பான தேசம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் செழிப்பாய் வாழ வைப்பேன், நீ பயப்படாத, உன்னை நான் செழிப்பா வைப்பேன். சாப்பிட கூட வழி இல்லை பிரதர். சில பேர் சொல்லுவாங்க, கரண்டுக்கு பணம் கட்ட கூட பணம் இல்லை, விட்டா பீஸ் பிடிங்கிட்டு போயிடுவான். வருவாங்க சில பேர் நம்ம இடத்துல கடன் கேட்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு லாஸ்ட் டேட், மீட்டருக்கு பணம் கட்டணும், இல்லைன்னா என்னை பீஸ் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கலாம். சில பேர் அந்த மாதிரி வருவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நல்ல செழிப்பான தேசத்தை தருவேன். உங்க கையில நீங்க செழிப்பா இருப்பீங்க. நீங்க செழிப்பா வாழணும், செழிப்பா இருக்கணும். எப்பொழுதும் உங்க கையில காசு இருக்கணும், எப்பொழுதும் உங்க கையில பணம் இருக்கணும், எப்பொழுதும் உங்க கையில ஆசீர்வாதம் இருக்கணும். செழிப்பா இருப்பீங்க. நீங்க ஆண்டவரை நம்பி பாருங்க, கர்த்தரை விசுவாசிச்சு பாருங்க, ஆண்டவரை நீங்க நம்பி பாருங்க. உண்மையிலே நீங்க செழிப்பா இருப்பீங்க, நல்ல செழிப்பா இருப்பீங்க. ₹1 கூட பஞ்சம் வராது, ₹1 கூட உங்களுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் வராது. கர்த்தர் உங்களை செழிப்பாய் நடத்துவார். நீங்க ஆண்டவர் பயப்படாதுங்கன்னு சொல்லுகிறார். பயப்படாதுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாத, எதை குறித்து பயப்படாத, ஆசீர்வதிப்பேன். முதல் ஆசீர்வாதம், ஒரு பெரிய பாதுகாப்பாய் இருப்பார், கேடகமாய் பாதுகாப்பாய் இருப்பார். இரண்டாவது, உன்னை செழிப்பாய் நான் நடத்துவேன், செழிப்பாய் நீ வாழுவாய். செழிப்பு உங்க வீட்டில் எப்பொழுதும் செழிப்பா இருக்கும், பஞ்சம் உள்ளதே இருக்காது. அந்த செழிப்பா இருப்பீங்க, எப்பொழுதும் செழிப்பு, எல்லாத்திலையும் செழிப்பு, செழிப்பு, நல்ல செழிப்பா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல செழிப்பு. ஒரு ட்ரேயில் ஆப்பிள் இருக்கும், ஒரு ட்ரேயில் ஆரஞ்சு இருக்கும், ஒரு ட்ரேயில் அந்த இது இருக்கும், ஒரு ட்ரேயில் வாழைப்பழம் இருக்கும், ஒரு ட்ரேயில் திராட்சைப்பழம் இருக்கும், ஒரு இதில் விதவிதமான பழ வர்க்கங்கள். வீட்டு டேபிள், அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அப்போ அதை பார்த்தாலே ஒரு செழிப்பு, நல்ல செழிப்பா இருப்பீங்க, நல்ல செழிப்பா இருப்பீங்க. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ எதை குறைஞ்ச பயப்படாத, உன் வாழ்க்கையில நீ செழிப்பா இருக்க போற, நல்ல செழிப்பு. ஒரு மாசம் ஒருவேளை 5000 வருமானம், இதை வச்சு கரண்ட் பில் இவ்வளவு, ரேஷன் கடைக்கு இவ்வளவு, மளிகை கடைக்கு இவ்வளவு, பால்காரனுக்கு இவ்வளவு, இதெல்லாம் இவ்வளவு போக, ஐயோ இன்னும் 2000 ரூபாய் வேணுமே அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க. ஐயோ 2000 ரூபாய்க்கு நான் என்ன செய்ய, ஒரு பயம் வருகிறது. இல்ல, கர்த்தர் உங்களை செழிப்பாய் வைக்க போகிறார். உங்க குடும்பம் செழிப்பாய் இருக்க போகிறது. உங்க வீடு பார்த்தாலே மக்கள் பார்க்கும்போது இது செழிப்பான வீடு, சில பேரை பார்க்கும்போது இது பஞ்சம் அடைஞ்ச வீடு. பஞ்சம், உங்க வீட்டுல பஞ்சம் இருக்காது, நீங்க செழிப்பா இருப்பீங்க. கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்றாரு. பயப்படாதுங்க, இயேசு நம்ம கூட இருக்கிறாரப்ப, நம்ம கூட இயேசு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் இயேசு கூட இருந்தா நீங்க செழிப்போடு இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. மூணாவது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். நீங்க பெருக்கமா இருப்பீங்க. ஒண்ணுதான், ஐயோ ஒரு பொருள் தான் அங்க இருக்கு, இந்த இதை ஒன்றை வச்சு எனக்கு ஒன்று வச்சு என்ன பண்ண, ஒரு பொருள் இருக்கு. இது 5 இருந்தா தானே 2 பிள்ளைகள், கணவன், மனைவி, ஒரு பெற்றோர், இப்படி 5 பொருள் இருந்தா தானே நாங்க எல்லாரும் சாப்பிட முடியும். ஆனா இருக்கிறது ஒண்ணு, என்ன பண்ண, கர்த்தர் அதிலே ஒரு பெருக்கத்தை தருவார்.
ஆண்டவர் ஒரு பெருக பண்ணுவார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேர் சாப்பிட்டாங்களே, அதுதான் ஒரு பெருக்கம். உங்க வீட்டுல கொஞ்சம் இருக்கலாம், ஆண்டவர் அதை பெருக பண்ண போகிறார். சில பேரை நம்ம பார்க்கிறோம். நம்ம முன்னாடி சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு ரூம் ஒரு காலம், சில பேர் சீட்டு போட்டிருப்பாங்க, சில பேர் வார்த்து வச்சிருப்பாங்க. அது அவங்க கேட்பாங்க, பிரதர் எங்கள் வீட்டுக்கு பிள்ளைகள் வளர்ந்தாச்சு, இன்னும் நாங்கள் கணவன் மனைவி இதில் வீடு கொஞ்சம் கட்டணும், கொஞ்சம் சோமனுங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் பெருக பண்ணுவார். நீங்க இன்னும் ஒரு ரூம் வச்சிருக்கிறீங்க, இன்னும் 4 ரூமுகளை தருவார். ஒரு இடத்தை வச்சிருக்கிறீங்க, 5 இடங்களை கத்த தருவார். அதுல தான் பெருக்கம். நீங்க பெருகுவீங்க, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். அப்ப கர்த்தர் நீங்க பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாகிறது. முதலாவது என்னென்ன ஆசீர்வாதமா? ஒரு பாதுகாப்பின் ஆசீர்வாதம், 2வது ஒரு செழிப்பின் ஆசீர்வாதம், 3வது பெருக்கத்தின் ஆசீர்வாதம். 3 விதமாய் கர்த்தர் உங்களை கிருபையாய் ஆசீர்வதிக்க போகிறார். 2வதாக குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். வாழ்க்கையில் இது ஒரு முறைதான் இந்த ஆசீர்வாதம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் ஒரு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில எந்த குறைவும் வராது, ஒரு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். உங்க வீடு எப்பொழுதும் செழிப்பா இருக்கும், ஒரு குறைவு என்கிறதே இருக்காது, எந்த குறைவும் இருக்காது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி இருக்குங்க பிரைவர்? கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு குறைவும் இல்லையே, ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு குறைவில்லாம கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். இது ஆண்டவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல, ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிற ஒரு தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் குறைவில்லாமல் நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். குறைவில்லாமல் நடத்துகிற ஒரு தேவன். குறைவில்லாம நடத்தனேன்னா நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, எலியா என்கிற ஒரு ஊழியக்காரன் ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு, சாரிபாத் என்கிற அந்த ஊர்ல அந்த வீட்டிற்கு போகிறான். சாரிபாத் என்கிற ஊர்ல அந்த விதவையினுடைய வீட்டிற்கு போகிறான். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, அப்பொழுது எலியா என்கிற ஊழியக்காரன் அந்த விதவையை பார்த்து, பயப்படாதே, பயப்படாதே. ஏன் பயப்படாதே என்று சொன்னார்? இவளிடத்துல செழிப்பில்லை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, இவ்வளவுதான் இருக்கிறது. இதை சாப்பிட்டு அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு இங்க இல்லை. இதை சாப்பிட்டு இனி நான் எதனாலும் சாகத்தான் போறேன், மரண பயம், நான் இனி சாக போறேன் என்கிற பயம். நிறைய பேருடைய வாழ்க்கையில மரண பயம். ஐயோ, எங்களுக்கு 5 சென்ட் இடம், இந்த வீடு, இவ்வளவுதான் எனக்கு இருக்கு. ஆனா ஒரு 2 பசங்க, ஆண் பசங்க இருக்காங்க, 2 பெண் பிள்ளை இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளை நான் எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பேன்? இந்த 2 பிள்ளைகளுக்கு எப்படி வீடு கட்டுவேன்? ஒரு பயம். எலியா அவளை பார்த்து, பயப்படாத. அந்த ஊழியக்காரன், நீ பயப்படாத. நீ தொடர்ந்து வாசிப்போம். நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அவளிடத்துல கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருக்கிறது, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம், 2 பேர் கொஞ்சம் தான். அந்த தாய்க்கும் மகனுக்கும் சாப்பிட கொஞ்சம் போல இருக்கிறது. இவ்வளோ இதை சாப்பிட்டு அடுத்த வேளை சாப்பிடுறதுக்கு இல்லாம செத்து போயிடலாம், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு மரண பயம். ஆனா எலியா சொல்ற, நீ பயப்படாத, அந்த அடையை செஞ்சு எனக்கு கொண்டு வா, நீ கொண்டு வா. இந்த ஊழியக்காரன் கேட்கிறான், நான் பசியா இருக்கிறேன், எனக்கு கொண்டு வா. எவ்வளோ ஊழியக்காரங்க இந்த தேசத்துல பசியா அலைகிறாங்க, எவ்வளோ பேர். அவங்கள கூப்பிட்டு ஒருவேளை உணவு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி, நல்ல ஊழியம் செய்யுங்க பாஸ்டர்ன்னு நீங்க அவங்கள சந்தோஷமா அனுப்பி பாருங்க, உண்மையிலே பெரிய ஆசீர்வாதம், சிறிய ஆசீர்வாதம். இப்போ உலகத்துல சில குடும்பங்களுக்கு ஊழியக்காரனுக்கு கொடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் தெரியுமா? அவனே மூச்சு முட்டி வயரையும் டப்பா மாதிரி வச்சு மூச்சு முட்டி வாரான்.
அவனுக்கே தின்ன முடியாது. அவனுக்கிட்ட வந்து பாஸ்டர் சாப்பிடுங்க, பாஸ்டர் சாப்பிடுங்க, பாஸ்டர் சாப்பிடுங்கன்னு அவனுக்கு எங்க சாப்பிட முடியும்? அவனுக்கு கொடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் பேர். ஆனா பசியோடு பட்டினியோடு அடுத்த வேளைக்கு வழி இல்லாம வருகிறானே ஊழியக்காரன், அவனிடத்துல ஒருவேளை சாப்பிடுறீங்களான்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனை இல்லை. இந்த எலியா சொல்றான், அடைய செஞ்சு எனக்கு கொண்டு வா. இவ கொடுத்தாளன் பாருங்க. அடுத்த 12வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவளுக்கு பிரச்சனையை சொல்றா பாருங்க. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும், பானையில ஒரு பிடி மாவும், கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உண்மையா ஆண்டவரை கொண்டு நான் சொல்றேன், ஆண்டவருக்கு முன்ன சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. ஒருவேளை அந்த எலியா ஊழியக்காரன் நம்ப மாட்டானே, என்னிடத்துல கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சமாவும் ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், இவ்வளவுதான் என்னிடத்துல இருக்கிறது. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகளை பிறக்கி கொண்டிருக்கிறேன். எனக்கும் என் மகனுக்கும் கொடுத்து அதை சாப்பிடுவதற்கு சமைப்பதற்கு விறகை பிறக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் எலியா ஊழியக்காரன் கேட்கிறாய், எனக்கு செஞ்சு கொண்டு வா, கொண்டு வா. 14வது வசனம் சொல்லுகிறது, 14 கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விதவேட்ட சொல்றாரு, உனக்கு இந்த தேசத்துல மழை பெஞ்சு இந்த தேசம் செழிக்கிறது வரையிலும் உன் கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாது, உன் பானையில மாவு குறைந்து போகாது. நீ தினமும் எடுக்க 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 அது பெருகிக் கொண்டே இருக்கும். எடுக்க எடுக்க அது பெருகிக் கொண்டே இருக்கும். அது குறைவு படவே படாது, பெருகிக் கொண்டே இருக்கும். கொடுத்து பாருங்க, ஏழை ஊழியர்களை கூப்பிட்டு கொடுத்து பாருங்க. ஒரு ஏழை ஜனங்களை நேசித்து கொடுத்து பாருங்க. ஒரு ஏழை ஜனங்களை நேசித்து நீங்க உதவி செஞ்சு பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு கலசத்துல எண்ணெய் குறைவுபடாது, உங்க பானையில் இருக்கிற மாவு குறைவுபடாது, குறைவுங்கிறது இருக்காது. இந்த இயேசு நல்ல ஒரு ஊழியத்தினுடைய முதல் நோக்கமே அந்த அடிப்படை வசதிகளில் ஒன்று, அந்த மக்களுக்கு ஒரு வஸ்திரம் தேவை, அந்த மக்களுக்கு ஒருவேளை உணவு தேவை, அதன் பிறகு இயேசு தேவை, அதன் பிறகு அந்த மக்களுக்கு ஒரு ஆலயம் தேவை. அந்த மக்களுக்கு ஆண்டவர் வந்துட்டாலே, அந்த மக்களுக்கு இயேசுவை அறிந்து கொண்டாலே, அதன் பிறகு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். செஞ்சம் பாருங்க, இதுவரையிலும் கர்த்தர் ஒரு குறைவில்லாம நடத்துகிறார். எல்லா தேவைகளுக்கு எடுக்க எடுக்க ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துகிறார், ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார். அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுகிற, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவ கொடுத்தா பாருங்க, அதுக்கு பிறகு அவளுடைய கலசத்துல எண்ணெய் குறையவே இல்லை, பானையில மாவு குறையவே இல்லை. ஒரு செழிப்பு உண்டானது. அந்த ஊழியக்காரனை நேசித்த போது அவளுக்கு செழிப்பு, அந்த ஊழியக்காரனுக்கு உதவி செய்த போது அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம், அந்த செழிப்பு எடுக்க எடுக்க குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? ஏழைகளை நினைத்து கொள்ளுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளை நேசிங்க. 15வது வசனம் சொல்லுகிறது, அவளும் இவனும் அவர் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நீங்க அநேக நாள் சாப்பிடுவீங்க, அநேக நாள் நீங்க சாப்பிடுவீங்க, அநேக நாள் சாப்பிடுவீங்க. சில பேரு பணம் பணம் பணம்னு நாங்க பணம் சம்பாதிக்கிறது, பணம் சேர்க்கிறது, பணம் பணம், ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கு எந்த இதுவும் இல்லை. பின்ன
டாக்டருக்கு கொண்டு ஆயிரக்கணக்கில் கொடுப்பாங்க, மருந்துக்கு மாத்திரைக்கு மருத்துவமனைக்கு ஆயிரக்கணக்கில் கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டில தான் குறைவு. நிறைய வீட்டுல குறைவு, வருமானம் வருகிறது குறைவு. சின்ன வருமானம் வந்தாலும் ஏழை ஜனங்கள் அவங்களை விட ஏழைகளை நேசித்து உதவி செய்து ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும், கர்த்தருடைய ஊழியம் இந்த தேசத்துல பரவணும், ஏழை ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும், ஏழை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு கருத்தோடு சின்ன உதவி முடிஞ்ச வரையில செய்றாங்க. அந்த குடும்பத்தில் எடுக்க எடுக்க குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம், எடுக்க எடுக்க குறைவில்லாத ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எடுக்க எடுக்க குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு முதல் உங்களோடு இருப்பார், உங்க வீட்டில் இருப்பார், பிள்ளைகளோடு இருப்பார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருப்பார், உங்க குடும்பத்தில் இருப்பார், உங்க எதிர்காலம் முழுவதும் இயேசு என்கிற இரட்சகர் இருப்பார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். அப்படியே நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண ஒரு நிமிடம் எழுந்திருக்கலாமா? அப்படி எல்லாரும் எழுந்திருங்க. அருமை பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பார்த்து இன்னைக்கு பரலோகத்திலிருந்து பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறீர். நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, எங்களை நீர் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கேடகமாயிருக்கிறீர், எங்களுக்கு செழிப்பான தேசத்திலே வழிநடத்த போகிறீர், எங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ண போகிறீர். ஆண்டவரே அப்பா, ஒரு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். எலியாவுக்கு அந்த ஏழை தாய் ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்த உடனேயே அவளுக்கு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். எடுக்க 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 அது பானையில குறைவே இல்லை, கலசத்துல குறைவே இல்லை, எடுக்க எடுக்க ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, ஏழைகளுக்கு ஒரு மனிதன் இறங்கும் பொழுது, ஏழைகளுக்கு ஒரு மனிதன் உதவி செய்யும் பொழுது, ஆண்டவரே உமக்கு ஒரு மனிதன் உதவி செய்யும் பொழுது, ஒரு மனிதன் உமக்காக உதவி செய்யும் பொழுது எடுக்க எடுக்க குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எடுக்க எடுக்க ஒரு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், குறைவற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகளை நீர் இன்றைக்கு இந்த இடத்துல ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் குடும்பத்துல கலசத்துல எண்ணெய் குறையக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே பானையில மாவு குறையக்கூடாதபடி ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. தேவநாம மகிமைப்படட்டும். மீண்டும் நாங்கள் புதன்கிழமை மாலையில கூடி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தார். உங்க அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றும் என்றும் என்னென்று சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதுங்க, குறைவில்லாத ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன்.